வணக்கம், இது கிரைம் டைம். நான் ஆர் தேவப்பிரியன். நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டியில் பள்ளி வளாகத்திற்குள் இரு மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒரு மாணவன் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர்களின் மோதலுக்கு காரணம் என்ன? நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அடுத்த வரகூரில் ஒரு அரசு மேல்நிலைப்பள்ளி உள்ளது. நவலடிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த ஆகாஷ் என்ற 16 வயது மாணவன் இந்த பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்தார். வெள்ளியன்று மாலை பள்ளி வளாகத்தில் ஆகாஷுக்கும் உடன் படிக்கக்கூடிய மற்றொரு மாணவனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. சக மாணவன் தாக்குதலில் காயமடைந்த ஆகாஷ் மயக்கமடைந்து கீழே விழுந்துள்ளார். அங்கிருந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஆகாஷை உடனடியாக பவித்ரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு எடுத்து செல்ல அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் உடல்நிலை மோசமாக இருந்ததால் எருமப்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு மாணவர் ஆகாஷை பரிசோதனை செய்த டாக்டர்கள் ஆகாஷ் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து மாணவர் ஆகாஷின் உடல் உடற்கூறு ஆய்வுக்காக நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. பள்ளியில் மாணவர் உயிரிழந்த விவகாரம் குறித்து எருமப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். உயிரிழந்த மாணவனும் அவரை அடித்த மாணவனும் நண்பர்களாக பழகி வந்துள்ளனர். அப்போது ஆகாஷின் பேனா, புத்தகம், செருப்பு போன்றவற்றை அந்த மாணவர் எடுத்து மறைத்து வைத்து கொண்டு விளையாட்டு காட்டியிருக்கிறார். இது குறித்து ஆசிரியர்களிடம் ஆகாஷ் புகார் தெரிவித்ததால் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. பையனுங்களாம் சார் என்ன பண்ணானுங்களோ தெரியலைங்க சார். என் பையனை ஒன்றும் முன்னாத பண்ணிட்டாங்க சார். வாத்தியாரும் தக்கப்படியான நடவடிக்கை எங்களுக்கு சொல்லவே இல்லை. உங்கள் பையன் ஃபிக்ஸ் வந்து தான் இங்கே விழுந்து இறந்துட்டான். இது மாதிரி பசங்க அடிக்கல அடிச்சுக்கிட்டானுங்க, இது மாதிரி விழுந்துட்டாங்கன்னு சொல்லலைங்க சார். பசங்க சொன்னது குறிப்பாடுங்க தான் சார் ஒத்துக்கிறாங்க. இது மாதிரி பையன் தான் அடிச்சுக்கிட்டானுங்க அப்படின்னு. என் பையனை ஒன்றும் முன்னாத பண்ணிட்டாங்க சார். எங்கள் பையனுக்கு நீதி நியாயம் கிடைக்கணும். என் வீடு இன்னைக்கு ஒரு வீடாக போச்சு. என் பையனுக்கு திரும்பி வருவானா? பேரண்ட்ஸ் மீட்டிங் போடுறாங்க, 10 பேர் அனுப்புறாங்கன்னா அந்த பெஞ்சில் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அரேஞ்ச் பண்ண சொன்னா அப்ப கூட வாத்தியாரும் இருக்கணும்ல. வாத்தியார் இல்லாம எதுக்காக அந்த பையனை மட்டும் அனுப்புறாங்க? 10 பேர் போனா அவனுங்க அடிச்சுக்குவானுங்க பிடிச்சுக்குவானுங்கன்னு தெரியுமா தெரியாத ஒரு ஆசிரியருக்கு கூட ஒரு ஆசிரியர் இருந்திருக்கும். அப்ப இது யாரோட தப்பு? அந்த ஸ்கூல்ல இருக்க ஆசிரியர் இருந்தா கவனக்குறைவு தான். அவனுங்க அடிச்சுக்க மட்டும் இவங்க என்ன பண்ணாங்க? அடிச்சுக்க மட்டும் வேற பசங்க போய் சொல்லியிருப்பாங்க தானே இந்த மாதிரி அடிச்சிருக்காங்கன்னா. அவங்க வந்து உடனே கேட்டிருந்தா இன்னைக்கு இந்த பையனுக்கு இப்படி ஆயிருக்குமா? இப்ப போன உயிர் எங்களுக்கு வருமா? மாணவனை தாக்கிய சக மாணவனிடம் போலீசார் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டு உள்ளனர். பள்ளி தலைமை ஆசிரியர் புஷ்பராஜ், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடம் மாவட்ட கல்வி அலுவலர் விஜயன், மோகனூர் காவல் ஆய்வாளர் லட்சுமணதாஸ் ஆகியோர் விசாரணை நடத்தினர். நாமக்கல்லில் பள்ளி வளாகத்திலேயே மாணவர் உயிரிழந்த சம்பவம் சக மாணவர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது.